பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் எப்பொழுதுமே திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யார் திருடன் என்று இங்கே நாம் சிந்தித்தாக வேண்டும். நாங்கள் தான் திருடர்கள் என்று சொல்லி யாரும் போர்டு போட்டு கொண்டிருப்பதில்லை. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல யார் திருடர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியத்துக்குரியவர்களே, பிசாசானவனே இங்கே திருடன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். அவன் வருகிற பொழுது நண்பர்கள் மூலமாக வருகிறான். காதல் என்கிற பெயரிலே அவன் வருகிறான். இல்லாவிட்டால் பணம் என்கிற பெயரிலே வருகிறான். ஏதோ ஒன்றிலே அவன் வருகிறான். அவனுக்கு இடம் கொடுக்கின்ற பொழுது இறுதியிலே அங்கே அவன் கொன்று விடுகிறான். யாருக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்களை கொன்று விடுகிறான். அவர்களை அழித்து விடுகிறான். அவருடைய கதையை முடித்து விடுகிறான். நிறைய பேர் கூட்டத்தில் பிசாசு பிடிச்சு ஆடுறாங்க. அவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த பிசாசை துரத்துவது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா உள்ளே வந்துட்டான் திருடன், அவன் கண்டிப்பாக கொன்று விடுவான், அழித்து விடுவான். எனவே அதற்குள்ளாக அவர்களை காப்பாற்றி விட வேண்டும். அது திருடனை துரத்தி விட வேண்டும். ஒரு சமயம் கூட்டத்துக்கு போன புதன்கிழமை இப்போ கூட்டம் நடத்துவோம். போகிற வழியில் கூட்டம் முடிஞ்சு போகிற வழியில் எங்கள் டேடி திடீர்னு பேய் பிடிச்சி சத்தம் போட்டுட்ருக்காங்கன்னு அவருடைய மகன் என்னை அழைத்தான். நான் உடனடியாக பதறி ஓடி போனேன். நடு ரோட்டிலே அவர் அமர்ந்து கொண்டு அந்த பிசாசு பிடித்து பயங்கரமாக அலறி கொண்டிருந்தார். அவரைக்காக ஜெபித்து வீட்டில் கொண்டு போய் விட்டேன். மறு வாரம் ஆசிரியத்தில் கூட்டம் நடக்கும் பொழுது அவர்கள் வரவில்லை. ஏன் என்று கேட்டேன். அப்பொழுது அவருடைய மனைவி சொன்னார்கள், அவர்களை நான் கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்தால் நீங்கள் கடைசியில் பேய்கள்லாம் முன்னால் கூடுவீங்க, அவர் முன்னால் ஆடுவார். அது எங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. நான் சொன்னேன், சிஸ்டர், அவமானங்கிறது இல்லை, விடுதலை வேண்டாமா என்று கேட்டேன். பாருங்கள், அவர்கள் அதுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லவில்லை. 2-3 வாரங்களுக்குள்ளாக திடீரென்று சாத்தான் ஏதோ ஒரு வியாதியை கொண்டு வந்து ஒரே நாளிலே அவர்கள் மரித்து போனார். அவமானப்படக்கூடாதுன்னு அவர்கள் நினைத்தார்கள். ஆரம்பத்தில் ஆட்டம் போட்டால் அவமானம். ஆனால் அதை விட உயிர் முக்கியம் அல்ல. திருடனை விட்டுட்டோம் அப்படின்னா அவன் உயிரை எடுத்து விடுவான். அநேகர் நம்முடைய கூட்டங்களுக்கு ஊழியங்களுக்கு வருவதில்லை. காரணம் முன்னால் ஆட வேண்டியிருக்குது, உள்ள பிசாசுங்களாக தெரியுது, இது அவமானம்னு சொல்கிறாங்க. அவமானம் என்பதெல்லாம் ஒன்றுமல்ல, விடுதலை பெறுவதுதான் முக்கியம். அதை விட்டுவிட்டால் நான் உள்ளே இருந்த ஆட்களை கொன்று விடுகிறான். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் நமக்குள்ளே இருக்கிற பொழுது நமக்கு ஜீவன் உண்டாகும்படியாக அவர் வந்தாரா. நம்முடைய வாழ்வில் வியாதிப்பட்டிருக்கலாம், இன்றைக்கி பொருளாதார நெருக்கடியில் இருக்கலாம், ஏன் வாழணுங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியின் மத்தியில் இருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொள்கிற பொழுது அங்கே அவர் ஜீவனை தருகிறார், பரிபூரணப்பட செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை அவர் நிறைவாக மாற்றுகின்றார். மிக மகிழ்ச்சியான காலங்களை கட்டளையிடுகின்றார். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு எந்த விக்கனமும் இல்லை. எதை குறித்தும் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. யாரை குறித்தும் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். எனவே திருடனாகிய பிசாசை நாம் வாழ்க்கையில் விரட்டி விடுவோம். ஒரு காலம் அவனுக்கு இடம் கொடுக்காமல் நாம் இருப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும். நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய கண்ணீரை துடைத்தரலும், வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்தரலும். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். கண்ணீரை துடைங்கப்பா. வியாதியை மாற்றுங்க, போதை அடிமைத்தனத்தை மாற்றுங்க, வருமானத்துக்கான வழிகளை உண்டாக்கி தாருங்க. எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.